இனியும் பாஜகவில் இருந்தால் சரி வராது. மனம் நொந்து போய் திமுகவில் இணைந்த விஜயதாரணி என்டிஏ கூட்டணிக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. அதாவது சமீபத்தில்தான் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி என்பது மிகவும் வலுவாக உருவாகியது. இந்த கூட்டணி உருவானதற்கு பிறகு தமிழகத்தில் அதிமுகவின் செல்வாக்கும் அதிகரிக்க ஆரம்பித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திடீரென இப்போது அந்த செல்வாக்கு என்பது ஏறிய வேகத்தில் இறங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் இந்த என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய இடி ஒன்று தலையில் இறங்கியுள்ளது. அது என்னன்னா, பாஜக தற்போது மிகப்பெரிய தவறு ஒன்று செய்திருக்கிறது. இப்படி ஒரு தவறை பாஜக எப்படி செய்தது என்றுதான் தெரியவில்லை. ஏனென்றால் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி தற்போது பாஜக மீது அதிருப்தியடைந்து பாஜகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய இருக்கிறார். அதற்கு காரணம், விஜயதாரணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியில் பல வருடங்களாக முக்கிய தலைவராக இருந்திருக்கிறார். இவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் பயணித்து நீண்ட வருடங்கள் காங்கிரஸில் இருந்து காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இவர் இருந்து வந்தார். அப்படி இருந்த இவருக்கு தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்கவில்லை என்ற அதிருப்தி ஏற்பட்டது. திருமாவளவன் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு மாறிய செல்வ பெருந்தகைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை கொடுத்தார்களே தவிர காலங்காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் விஜயதாரணிக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை. தலைவர் பதவி தனக்குத்தான் வரப்போகிறது என்று விஜயதாரணி நீண்ட நாட்களாக உறுதியாக நம்பி வந்தார். ஆனால் திருமாவளவன் கட்சியிலிருந்து காங்கிரஸில் இணைந்த செல்வ பெருந்தகைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது என்பது விஜயதாரணியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக 2024 வருடம் பிப்ரவரி மாதம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் விஜயதாரணி. இந்த நிலையில் இவர் பாஜகவில் இணைந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. மேலும் இவர் பாஜகவில் இணைய முடிவு எடுத்தபோது பாஜக தரப்பு இவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது. ஆனால் அதற்கு பிறகு இவரை பாஜக தரப்பு கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் முக்கியமான பாஜக கூட்டங்களுக்கு விஜயதாரணியை அழைக்க கூட இல்லை. அதிலும் குறிப்பாக பெண் நிர்வாகிகள், பெண் தலைவர்கள் பங்கு பெறும் பாஜக நிகழ்ச்சிகளில் கூட விஜயதாரணி பாஜக தரப்பால் புறக்கணிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது விஜயதாரணிக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை போல விஜயதாரணி எடுத்த முடிவு அவருக்கு எதிராகவே திரும்பிவிட்டது என்பதை தாமதமாகத்தான் உணர்ந்தார் விஜயதாரணி. மேலும் இது குறித்து அவ்வப்போது பாஜக மீது மறைமுகமாக அதிருப்தியும் தெரிவித்து வந்தார் விஜயதாரணி. தமிழகத்தில் வெளவங்கோடு தொகுதியில் நின்று தொடர்ச்சியாக எம்எல்ஏ பதவியில் நீடித்து வந்தவர்தான் விஜயதாரணி. அதாவது காங்கிரஸில் இருந்தபோது அந்த தொகுதியில் இவர் நின்றால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார். அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார் இவர். இதுபோக இவருக்கு தமிழக அளவிலும் மற்ற சில தொகுதிகளிலும் குறைந்த அளவிலான வாக்குகள் என்பது இருக்கிறது. அதற்கு காரணம் இவருடைய செயல்பாடுகள் என்பது மக்களிடையே நன்றாகவே சென்றடைந்தது. அதனால்தான் இவர் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தபோது பாஜகவினர் அதை திருவிழா போல கொண்டாடினார்கள். ஆனால் அப்படி கிடைத்த வாய்ப்பை பாஜகவினர் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டார்களா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா விஜயதாரணியை தொடர்ச்சியாக பாஜக தரப்பு புறக்கணித்து வந்தது. விஜயதாரணியும் இந்த விஷயங்களை மறைமுகமாக பாஜக தரப்புக்கு அடிக்கடி கூறி வந்தார். ஆனால் பாஜக தரப்போ அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கி கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான பரபரப்பு என்பது இப்போதே ஆரம்பித்து விட்டது. கூட்டணி கட்சிகளை சேர்ப்பது, தேர்தல் அறிவிப்புகளை அறிவிப்பது, பிரச்சாரங்களை மேற்கொள்வது என தேர்தல் நடவடிக்கைகளில்
அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக ஈடுபட்டு வரும் இந்த வேளையில் முக்கியமான கட்சிகள் அவர்களுடைய வேட்பாளர்களையும் ஏறக்குறைய முடிவு செய்துவிட்டனர். திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கிட்டத்தட்ட அவர்களுடைய வேட்பாளர்களை முடிவு செய்துவிட்டனர் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. அதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதை தவிர எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை நிறுத்த வேண்டும் என்ற முடிவுகளை திமுக, அதிமுக கூட்டணிகள் எடுத்துவிட்டது என்ற தகவல் ஏற்கனவே கசிந்து விட்டது. இந்த நிலையில்தான் அப்படியாக தொகுதிகள் பங்கீடுகள் முடிந்த பிறகுதான் விஜயதாரணிக்கு பெரும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஏனென்றால் பாஜக கூட்டணியில் தமிழகத்தில் அதிமுக போட்டியிடப் போகிறது. எனவே இந்த நேரத்தில் தனக்கு ஒரு தொகுதியை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து விஜயதாரணி காத்து கொண்டிருந்தார். ஆனால் விஜயதாரணிக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. பாஜக தரப்பு கடைசி வரையிலும் விஜயதாரணிக்கு தமிழகத்தில் எந்த ஒரு தொகுதியையும் ஒதுக்கவில்லை என்றும் தொடர்ந்து விஜயதாரணியை தற்போதும் பாஜக தரப்பு புறக்கணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை அறிந்து கொண்ட விஜயதாரணி பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் விஜயதாரணி போன்ற ஒரு பிரபலம் திமுகவில் இணைந்தால் கண்டிப்பாக விஜயதாரணி எங்கு நின்றாலும் அந்த தொகுதியில் இவர் எளிதாக வெற்றி பெற்று விடுவார். அந்த அளவிற்கு மக்களிடையே பிரபலமான வேட்பாளர் தான் இவர். அப்படிப்பட்ட இவரை பாஜக எதற்காக தவறவிட்டது என்பதுதான் தெரியவில்லை. இந்த நிலையில் திமுகவுக்கு இந்த ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. விஜயதாரணி திமுகவில் இணைந்து எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் கண்டிப்பாக அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்று விடுவார். அதே போல மற்ற தொகுதிகளில் இவர் திமுக கூட்டணி எம்எல்ஏ வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரங்களை மேற்கொள்வார். இதனால் திமுகவுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடைத்தது போல ஆகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் திமுகவில் இவர் இணைகிறார் என்ற தகவல் வெளியானதற்கு பிறகு கண்டிப்பாக தமிழகத்தில் திமுகவுக்கு 1.5 முதல் 2 லட்சம் வாக்குகள் திமுகவுக்கு அதிகரித்துவிடும். இதனால் என்னதான் என்டிஏ கூட்டணி என்பது இப்போது தமிழகத்தில் பலமாக மாறினாலும் கூட விஜயதாரணி திமுகவில் இணைந்தார் என்றால் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் பலவீனமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் பாஜக கூட்டணியில் இருந்து விஜயதாரணி விலகப் போகிறார் என்ற தகவல் வெளியான உடனேயே முதலில் விஜயதாரணியை தொடர்பு கொண்டது அதிமுக தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதிமுக தரப்பு விஜயதாரணியிடம் பேசி தங்கள் கட்சியில் இணைய வேண்டும் என்று கூறி வந்ததாகவும் தெரிகிறது. ஆனால் விஜயதாரணியோ அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டார். பாஜக கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியிலும் இனிமேல் நான் இணைய மாட்டேன் என்றும், அப்படி ஒருவேளை உங்கள் கட்சியில் இணைய வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியில் இருந்து நீங்கள் விலகினால் மட்டுமே அது சாத்தியம் என்று விஜயதாரணி கராராக எடப்பாடியிடமே கூறிவிட்டார் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. எனவே இப்போது என்டிஏ கூட்டணியில் அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாக மாறிவிட்டது என்றாலும், அப்படி பலம் வாய்ந்த கட்சியாக மாறினாலும் கூட விஜயதாரணி போன்ற ஒருவரை விட்டுவிடக்கூடாது என்று தங்கள் கட்சிக்கு இழுப்பதற்கு அதிமுகவே தானாக முன்வந்து விஜயதாரணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஆனால் விஜயதாரணி அப்படி ஒரு வாய்ப்பை மறுத்துவிட்டு திமுகவில் தானாக முன்வந்து இணைந்திருப்பது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திமுகவில் விஜயதாரணி இணைந்தார் என்றால் கண்டிப்பாக அது திமுகவுக்கு பலம் சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் இந்த ஒரு சம்பவம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக மாறுமா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.